நான் இதான் எதுக்கோ கோவம் யார் மேலே காமிக்க தெரியல. நமக்கு பிடிச்ச பொண்ணு ராத்திரி மேலே கனவு காண்றோம். நமக்கு தெரியும் வேல்யூ என்னன்னு. ஆனால் இந்த மாதிரி புறம் பசங்களாம் லைஃப் லாங் வாழைப்பழம் தெரிஞ்சா வயிறு எரியுது. இது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. எப்படி இப்போ பர்ஃபெக்டாக பொண்ணு பார்த்து கரெக்டாக பார்த்து சாக்கடையாக பார்த்து விழுறீங்க? ஏதோ மனசுக்குள்ள நப்பாசை, நம்ம பசங்களே ஒரு ஹை கிளாஸ் பக்கம் திரும்பி பார்க்குதே, கடவுள் எதே வழிகாட்டுறாரு. ஆனால் நீ பிச்சைக்காரனை பார்க்குற மாதிரி தான் என்னையும் திரும்பி பார்த்தனே, செருப்பால் வச்சுக்க பார்த்து தெரிஞ்சுது. தப்பு இல்லை, எனக்கு தேவை தான். தோ தெருவுக்கு நாய் மாதிரி எந்த எய்மெல்லாம் சுற்றிட்டுருக்கேன் பொறுக்கி. என்ன பண்ணுறது? எங்கள் அப்பா எது இருந்தாலும் அடிச்சு தான் பார்த்தாரு. 4 வார்த்தை நல்லா அன்பாக சொல்லி கொடுக்கல. நான் 6 வயசு இருக்கும்போது பிளேடை வந்து சீக்கிரம் வாங்கிட்டு வந்து அடித்தார். அப்பத்துலேருந்து நீ எதுக்கும் லாக்கில் சொல்லியே இப்படி ஆகிட்டா. மாடு மாதிரி அடிப்பார். அவர் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு ஆச்சு. எனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது. எனக்கு எது மனசில் படுதோ அதான் செய்வேன். ஆனால் நீ பக்கத்தில் நிற்கவே ஒரு மாதிரி பண்ணுற பற்றியா? அப்போ எது அதனோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெருவில் கிடக்குற சாணி மாதிரி. உனக்கு நான் எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் நீ எனக்கு என் பக்கத்தில் நிற்கும் போது அவ்வளோ சந்தோஷம். நீ என்னை திரும்பி பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ரத்தம் சுருன்னு ஏறி மேலே ஏறுது. என் லைஃப்பில் நான் பண்ண ஒரே நல்ல விஷயம் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சது. உன்னை முறைச்சி பார்க்குறது, உன்னை உரசி பார்க்குறது, உன் பேரை கையில் கீச்சிக்கிறது, இதான் எனக்கு தெரிஞ்ச லவ். உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் க்ரீட்டிங் கார்டில் ரோஸை வச்சு ஐ லவ் யூலாம் சொல்ல தெரியாது எனக்கு. இப்போ என்ன, உனக்கு எனக்கு பிடிக்கல, எப்பவுமே என்ன பிடிக்காதவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன ஊரில் மூணு அத்தை பொண்ணு கிடைக்காம போக போகுது? நினச்சது கிடைக்குன்னா கிடைச்சது வாழது தான். பட் நீ இது மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இந்த கிஷோர் இருக்கானே, அவன் ஒரு கலீஜி. அவனை அதே தட்டு எத்தனை பொண்ணு கூட பார்த்துருக்கேன் தெரியுமா? ஃபஸ்ட்டு உன்னோட ரேஞ்ச் என்ன தெரிஞ்சுக்கோ. உன்னெல்லாம் எங்கே வச்சுருக்கேன் தெரியுமா? டாப்பில் வச்சுருக்கேன். உங்கள் அப்பா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, தப்பான முடிவுலாம் பண்ணாத. அவங்களால கல்யாணம் மட்டும் தான் பண்ணி வைக்க தெரியும். பெட்ரூமில் எனக்கு சந்தோஷமாக இருக்க பார்க்க முடியும். உன் வாழ்க்கை யாருக்கோ தியாகம் பண்ணுறேன்னு லைஃப் ஃபேஸ் பண்ணுறத ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. நான் இப்படி அப்படின்னு இது வரைக்கும் யார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. இப்போ நான் பேசுறது கூட எரிச்சலாக தான் இருக்கும். நீ நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ யாரோ நான் யாரோ. நீ என்னை பார்த்தாலும் மூஞ்சி திருப்பி போயிட்டே இருக்கலாம். ஓகே, குட், கட்.